ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர், திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். கருத்து கணிப்புகள், அதாவது இது முந்தைய கருத்து கணிப்பு இல்ல, வாக்களித்ததற்கு பிறகு நடைபெற்ற ஓட்டு கணிப்பு. இது பெரும்பாலும் க்ளோஸா இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை உண்டு. இருந்தாலும் பல நிறுவனங்கள் 122 125 திமுகவினுடைய கணக்கு தொடங்குதுன்னு பல நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிறுவனம் மட்டும் அதிமுக அதிக இடம் வருதுன்னு போட்டிருக்கு. ஒரு கட்சி மட்டும் 98 சீட்டு தாவைக்கா வருது, அதை விட குறைவா திமுக வருதுன்னு போட்டிருக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே எக்ஸிட் போல் என்பது மக்கள் மனநிலையை ஓரளவுக்கு பிரதிபலிக்கிற வகையில் தான் இருக்கும். அதுல சில நேரங்கள்ல சில மாறுபட்ட கருத்துகளும் வரும். அதை நம்ம இயல்பாக கடந்து செல்வதற்கு பழகி கொள்ள வேண்டும்னு நான் 2009 தேர்தலிலேயே புரிந்து கொண்டேன். நீங்க உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல்ல குன்ன சட்டமன்ற தொகுதியில அதிமுக வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல தொலைக்காட்சியில கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதுவும் எக்ஸிட் போல் தான். நான் அப்பவே சொன்னேன், இது பாசிபிளே கிடையாது. ஏன்னா 2011 ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்த போது அதிமுக வலுவாக ஒரு கூட்டணியை தேமுதிக போன்ற கட்சிகளோடு கட்டமைத்த போது அந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு. இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் சிவசங்கர் அவர்கள் வெற்றி பெற்றாரு. இப்ப 2021 அதிமுகவுக்கு எதிரான ஒட்டுமொத்த மனநிலையும் இருக்கிற போது அந்த தொகுதியில அவர் தோல்வி அடைவாரு அப்படிங்கிறது ஏற்புடையதாக இல்லை. அதற்குண்டான வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறத அன்னைக்கே நிறைய நேர்காணல்கள்ல நான் பேசியிருந்தேன். இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயை மகிழ்விப்பதற்காகவா அல்லது விஜயை ஏமாற்றுவதற்காகவா இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமான புள்ளி. ஏன்னா விஜய் கள யதார்த்தம்னா என்னன்னே தெரியாமலே இருக்காரு. அவருக்கு கிரவுண்ட்ல அரசியல்ன்றது எப்படி இருக்கு, மக்களுடைய மனநிலைன்றது எப்படி இருக்கு, அதை உள்வாங்கி கொண்டுதான் ஒரு அரசியல்வாதி களத்துல நிக்க முடியுமே தவிர, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாம ஒருத்தர் பாலிடிக்ஸ்ல நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிக்க முடியாது. அதனாலதான் ரொம்ப அழகா இந்த சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு பார்வை என்பது பருந்து பார்வையாக இருக்கணும், மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கணுமே தவிர கீழ இருந்து அண்ணார்ந்து பார்த்தா எல்லாருமே உங்களை பாக்குறது மாதிரியே தெரியும். மேலிருந்து நீங்க கீழே பாத்தீங்கன்னா தான் கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப விஜய் கிட்ட அந்த பருந்து பார்வை என்பதே கிஞ்சித்தும் கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமலே அரசியலுக்குள்ள நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது யதார்த்தமான உண்மையும் கூட. அதை இன்னும் கூடுதலாக்குவதற்கு இது போன்ற கருத்து கணிப்புகளை விஜயை திருப்திப்படுத்துறதுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. களத்துல விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க இன்னும் சொல்ல போனா, விஜய் எந்தெந்த இடங்களில் எல்லாம் வெற்றி பெறுவார் என்று தேர்தலுக்கு முன்பாக சொன்னார்கள். உதாரணமா அண்ணன் செங்கோட்டையன் வெற்றி பெறுவார், அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த தொகுதியிலேயே பல இடங்கள்ல பூத் ஏஜென்ட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல, கட்சி ரீதியாக எலெக்ஷன் கேம்பெயின் பண்றதுக்கு ஆட்கள் இல்ல, அண்ணன் செங்கோட்டையனுடைய சொந்த செல்வாக்குல தான் போய்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற காட்சியை பார்த்தோம். இன்னொரு பக்கம் துவக்கத்திலிருந்தே சர்ச்சைக்குரிய தொகுதியாக பார்க்கப்படுகிற வில்லிவாக்கம் தொகுதி, எங்களுடைய தேர்தல் பணிமனையை இழுத்து மூடிட்டாங்க, எங்களுக்கு ஹெச்ஆர்என்சியை வச்சு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்படின்லாம் ஆதவர்ஜுனா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சாரு. இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தேர்தல் களத்துல ஆதவர்ஜுனா எப்படி இயங்குனாரு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்துல எடுத்து பார்த்தா, ஒரு சாதாரண சுயேட்சை கேண்டிடேட்டுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் கூட வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனாவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து பார்க்கப்பட்ட செய்தி. அப்போ எலெக்ஷனுக்கு உண்டான அடிப்படை பணிகள்னு இருக்குல்ல, தேர்தலுக்கு இந்தந்த வேலைகள் எல்லாம் நீங்க கட்டமைப்பாக செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த வேலைகளையே செய்யாம யதார்த்த மனநிலையிலிருந்து மாறுபட்டு ஏதேதோ செய்திகள் கிடைக்கிற காரணத்தால் அதன் அடிப்படையில் நாம தான் வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் ஒட்டுமொத்த தாவேக்காவினரும் இருந்தாங்க அப்படிங்கிறத தேர்தல் காலங்கள்ல பார்த்தோம். இப்ப இந்த எக்ஸிட் போல என்ன சொல்லுதுன்னா, விஜய் அந்த மனநிலையிலேயே அரியணை ஏறிடுவாரு. நீங்க சார் முதல்ல எலெக்ஷனுக்கு 3 பணிகளை அடிப்படையாக செய்யணும். நான் தொடர்ச்சியாக சொல்றது அதுதான். முதல்ல உங்களுடைய தேர்தல் அறிக்கை போய் சேரணும், உங்கள் மீதான நம்பிக்கை வரணும். 2வது உங்களுடைய முகங்களை, உங்களுடைய குரலை களத்தில் இருக்கிற நடுநிலையாளர்கள் கேட்கணும். கட்சிக்காரங்க கேட்கறதுன்றது வேற. விஜயினுடைய குரலை தாவேக்காவினர் கேட்டிருக்காங்க சார், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. விஜயினுடைய முகத்தை தாவேக்காவினர் பார்த்திருக்கிறாங்க. ஆனா சாதாரண மக்கள், எந்த கட்சியும் சாராத ஓட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தானே சார் டிசைடிங். அவங்களை என்னைக்காவது விஜய் பார்த்திருக்கிறாரா? அவர்களுடைய குரலை விஜய் என்றைக்காவது தன்னுடைய செவிகளில் வாங்கி இருக்காரா?
இல்ல இவருடைய குரலை அவர்கள் வாங்கி இருக்கிறாங்களா? நீங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வர்றீங்க, முதலமைச்சரினுடைய வாகனம் போய் பரிசோதனைக்காக நிறுத்தப்படுது காவல்துறையால. பரிசோதிக்கும் போது கீழே இறங்கி வந்து நடந்து போய் கொண்டிருக்கிற பொதுமக்கள்கிட்ட போய் பேச்சு கொடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு உரையாடலை நிகழ்த்துறாரு. நீங்க வந்து ஏற்றாலும் மறுத்தாலும் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலுமே கூட, அவர் அரசியலுக்கு லாயக்கற்றவர் என்று நாம் கருதினாலுமே கூட, சீமான் 234 தொகுதியும் கேம்பெயின் பண்ணாரு. அவருடைய குரல் வழி உடைந்து அவருடைய குரல் வெளிப்பட்ட காட்சியை நம்ம பார்த்தோம். அப்போ மக்களையே நேரடியாக போய் சந்திக்காம விஜய் எத்தனை தொகுதியில கேம்பெயின்? 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டிருந்தாரு. 234 தொகுதியில எத்தனை தொகுதிக்கு அவர் கேம்பெயின்? சசிகலா அம்மா கூட போயிட்டாங்களே கேம்பெயினுக்கு. அப்ப அதை விட பின்தங்கிய ஒரு கேம்பெயின் யாரோடதுன்னு கேட்டா விஜயோடது. அப்ப நீங்க மக்களையே பார்க்க மாட்டீங்க, தேர்தலுக்கு உண்டான அடிப்படை பணிகளை செய்ய மாட்டீங்க. இங்க 2 செய்தி தான் பேசுவாரு. நடிகர் கார்த்திக் ஏதோ உடல்நிலையே ரொம்ப மோசமா இருந்தாரு, ரொம்ப சீரியஸா இருக்காருனாங்க. அவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு, சசிகலா ஆதரவா அமரன் பாட்டு பாடி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாரு அவரு. ஆமா. அப்படி நீங்க வந்து களத்துக்கே போகாத ஒரு அரசியல்வாதியாக நீங்க 4 பேர் சார் இன்னைக்கு களத்துல முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிக்கிறவங்க. அதுல 3 பேர் களத்துக்கு போயிட்டாங்க சார். ஒருவர் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு தாங்கள் வரப்போகிறோம் என்கிற உறுதிப்பாடு கிடைத்ததற்கு பிறகும் ஓயாமல் போயிட்டு இருந்தார். இப்ப சிஎம் கேம்பெயினுக்கு போகலைன்னா என்ன கெட்டு போயிருப்பது? தோத்து போயிடுமா திமுக? இல்ல. ஆனாலும் இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணப்பாடு அவரிடத்துல உறுதியாக இருந்த காரணத்தால் 234 தொகுதியும் கேம்பெயின் போயிட்டார். அவர் மட்டும் இல்ல, துணை முதலமைச்சர் போனாரு, அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் போயிட்டாங்க. அப்ப உங்க கட்சியில யார் போனாங்க? நீங்களே போகல அப்படின்றப்போ அது எப்படி வாக்குகளாக மாறும்? இந்த யதார்த்தம் எல்லாம் புரியாம இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்துட்டதாகத்தான் நான் கருதுறேன். இது வந்து வெறும் அந்த சமூக வலைதளத்தில் ஒரு தாக்கம் இருப்பதாக சொல்லப்படுது இல்ல, அந்த சமூக வலைதளத்துல ஒரு பீதி உருவாக்கப்படுது இல்ல, அதன் அடிப்படையிலேயே இந்த எக்ஸிட் போல் வந்ததாகத்தான் பார்க்கிறேன். விஜய் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை சார். வேண்டுமானால் அவர் வந்து 2 தொகுதியில போட்டிட்டு இருக்கிறார் இல்லையா, அங்க நியர் டு மார்ஜின், அதாவது 30,000 வாக்கு 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெறும்னு சொன்னா அந்த இடத்தை தொட்டு பிடிக்கிற இடத்துக்கு அவர் வருவாரே தவிர, சில இடங்களில் செங்கோட்டையன் போன்றவர்கள் 2வது இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுக்கோட்டை மாதிரியான இடங்கள்ல பாஜக நின்று விட்ட காரணத்தால் அன்னை KM ஷெரீப், அவர் ஒரு பாரம்பரியமான அரசியல் பயணத்துல வந்தவர், அந்த மாதிரியான ஆட்கள் 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு முழுமைக்கும் இல்ல. அந்த எக்ஸிட் போல் ஒரே ஒரு உண்மைய சொல்லியிருக்கிறாங்க. நான் அதுல இருந்து அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். இங்க போட்டிங்கிறதே திமுக அதிமுகங்கிற 2 கட்சிக்குள்ளதான் இருக்கு. அப்ப திமுக 165 170 இடங்கள் பெறுது அப்படின்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் 45 50 இடங்களை அதிமுக பெறுது அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. அதை இந்த எக்ஸிட் போல் ஓரளவுக்கு பிரதிபலித்ததாகத்தான் நான் புரிந்து கொள்றேன். அதை விட கூடுதலான செய்தி என்னன்னா, அதிமுக 45 இடங்களை கண்டிப்பாக பெறும். 45க்கு குறைவில்லாத இடங்களை பெறும்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல திமுகவுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற எண்ணிக்கையில் கொஞ்சம் குறையலாம், கொஞ்சம் கூடலாம். அப்ப நியர்பை அந்த ரியாலிட்டிக்கு அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்துருச்சு. விஜய் விவகாரத்தை தவிர்த்து எக்ஸிட் போல் ஓரளவுக்கு கணித்து விட்டதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுக்கு சரியா கிடைக்கிறது. ஆனா விஜய்க்கு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி 15 18 8 16 10 13ன்னு சொல்றாங்களே, அது என்ன தொகுதி என்ன மாவட்டம்னு தெரியல. அதாவது ஒரு தொகுதியில வெற்றி பெறணும்னா குறைந்தது 36 விழுக்காடு 37 விழுக்காடாவது வாங்கணும். அப்ப 18 தொகுதி 15 தொகுதியில அவர் வந்து 38 விழுக்காடு வாக்குகள் வாங்கிடுவாரா? எந்த அடிப்படையில இப்படி ஒரு கணக்க போடுறாங்க அவங்க? சார், விஜய் முதல்ல கிராமப்புறங்களுக்கு போய் சேரலன்ற உண்மைய விஜய் தரப்பினரும் உணரணும், இந்த எக்ஸிட் போல்ஸ் போன்ற கருத்து கணிப்புகள் நடத்துறவர்களும் உணரணும். நீங்க கிரீமி லேயர்ஸ் மட்டுமே டிசைடிங் இல்ல சார் தமிழ்நாட்டுல. நீங்க சென்னை போன்ற பிரதான பகுதிகளில், கோயம்புத்தூர் போன்ற காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லப்படுகிற அந்த இடங்கள்ல வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய மனநிலை மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலைன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம், விஜயுடைய கேண்டிடேட் ரூரல்ல எங்க போய் சேர்ந்த வட மாவட்டத்துல விஜயினுடைய தாக்கம் என்ன? இப்ப 2006 கம்பாரிசனுக்கு போறாங்க நிறைய பேரு. ஏன் விஜயகாந்துக்கு வந்து ஒரு ஃபேக்டர் இல்லையா? அவர் தொகுதிக்கு 15,000 ஓட்டு சாலிடா வாங்கினார் இல்லையா? அதை இவர் வாங்க மாட்டாரான்னு கேக்குறாங்க. விஜயகாந்தினுடைய தாக்கம் வட மாவட்டத்துல முழுமையாக இருந்தது. அதே போல தென் மாவட்டங்கள்லயும் கடுமையாக இருந்தது. நீங்க மத்திய மாவட்டத்திலையும் விஜயகாந்தினுடைய ஃபேக்டர்ன்றது ஒரு பெரிய பேசு பொருளாக அந்த நேரத்துல இருந்ததுங்கிறத யாரும் மறுத்து விடவே முடியாது. அப்போ அவருக்கு அந்த கட்சியினுடைய ரீச் வந்து பறந்துபட்டு இருந்துச்சு. இப்ப விஜயினுடைய கட்சி பேரை நீங்க உசிலம்பட்டியில போய் கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்பாங்க, தருமபுரியில போய் கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்பாங்க. அப்போ உங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, நீங்க எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கீங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல,
அதற்கு என்ன விடைனா, விஜய் நகர்ப்புறங்கள்ல குறிப்பாக மாநகரங்கள்ல போய் சேர்ந்த அளவுக்கு கிராமப்புறங்கள்ல போய் சேரவே இல்லை. அப்ப கிராமப்புறங்கள்ல அது மாதிரியான பின்தங்கிய தொகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தொகுதிகளுக்குள்ள விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிய 3.5% 4% அதிகமான ஓட்டுகளை வாங்கினாலே ரொம்ப பெரிய விஷயம். கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவருக்கு கிடைக்கிற வாக்கு சதவீதம். அப்ப நகர்ப்புறங்கள்ல தான் அவருக்கு 10% 12% வாக்குகள் கிடைக்கும். ஏன்னா அந்த சமூகம் வந்து ஒரு கிரீமி லேயர் சமூகமாக இருக்கு. அதுக்கு எப்பவுமே கமலஹாசன் வரணுங்கிற ஒரு பார்வை இருக்கு. ரஜினி ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு பார்வை இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலை விரும்பக்கூடிய ஒரு பார்வை இருக்கு. இப்படி தத்துவம் இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் அரசியலில் ஒருவர் வந்துடணும், அவருக்கு ஒரு புனித பிம்பம் இருக்குங்கிற அந்த பார்வை இருக்குல்ல, அந்த புனித பிம்பம் எதன் அடிப்படையில் கட்டப்பட்டதுங்கிற புரிதல் இல்லாத பார்வையுடையவர்களுக்கு இந்த விஜயினுடைய ஃபேக்டர் ஒரு இம்பாக்டை உருவாக்கி இருக்கலாம். அங்க ஒரு 10% வாக்குகள் வாங்கலாம். ஆனா கிராமப்புறங்கள்ல அவருக்கு எந்த வாக்குகளுமே கிடைக்கல. அப்ப நீங்க குமுலேட்டிவா பார்க்க போகும்போது ஓவராலா 8-9 அதிகபட்சமாக 10% வாக்குகளை தான் விஜய் பெற முடியுமே தவிர அது 13% வருமாங்கிறதே இப்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. ஏன்னா நீங்க சிட்டிக்குள்ள 15% 13% வாங்கிட்டு ரூரல்ல 3% 4% வாங்கினீங்கன்னா குமுலேட்டிவா உங்களுக்கு 10% தான் ரீச் ஆகும். அப்ப நீங்க எங்கிருந்து அந்த 13% ரீச் பண்ணுவீங்கிற கேள்வியே இருக்கு. அப்ப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்கிருந்து வருது? அப்படி ஏதாவது ஒரு அலை வீசுதா? குறிப்பா 2006லயும் சரி, அதே மாதிரி இவரு கமலஹாசன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுறப்ப அந்த கோவை தெற்கு தொகுதியிலும் சரி, உறுதியாக வெற்றி அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து தொகுதி முழுக்க பரவலாக இருந்தது. நான் திருச்சி கிழக்குக்கு போனேன். திருச்சி கிழக்குல விஜயினுடைய தாக்கம் என்பதே கிஞ்சிட்டும் இல்லை. இனிகோ இருதயராஜ் 7 கிலோமீட்டருக்கு நடந்து போய் வாக்கு சேகரித்தார். அவரோட நாங்களும் போய் வாக்கு சேகரிக்கிற வாய்ப்பை பெற்றோம். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய அறிமுகம் விஜய்க்கு இல்லைன்றதுதான். நீங்க வந்து திருச்சியை வந்து ரூரல்ல கணக்கு வச்சிடக்கூடாது. பெரம்பூரை விட மேம்பட்ட தொகுதி அந்த தொகுதி. பெரம்பூரை விட நகரமயமாக்கல்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி நிற்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதி. அந்த தொகுதியிலேயே விஜய் பெரிதாக போய் ரீச் ஆகல அப்படின்னா அப்ப மற்ற இடங்கள்ல எங்க இருந்து போய் ரீச் ஆயிருப்பாரு? இவங்க எதன் அடிப்படையில நீங்க இல்ல நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவரும் கூட. பொதுவா உங்களுக்கு தமிழ்நாடு நல்லா தெரியும். அந்த திருச்சிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். திருச்சி கிழக்குல கிராம பகுதியே வரலையா? ஏன்னா ஒரு தொகுதிங்கிறப்ப கொஞ்சம் அர்பன் ரூரல் எல்லாம் கலந்து வரும். இப்ப நீங்க இந்த திருப்பரங்குன்றம் மதுரை வடக்குக்கான வித்தியாசத்தெல்லாம் போன முறை சொன்னீங்கல்ல. இப்ப திருப்பரங்குன்றத்துல திருமங்கலம் உசிலம்பட்டி ரோட நோக்கி போகும், அது கொஞ்சம் ரூரல் ஆகும். திருமங்கலத்துல திருப்பரங்குன்றத்தை நோக்கி வர வர அது கொஞ்சம் டவுன் மதுரையை நோக்கி வரும். இப்ப திருச்சி கிழக்குடைய மேப் எப்படி இருக்கு? அது கிராமப்புறத்தை நோக்கி போகலையா? திருச்சி கிழக்குங்கிறது முழுக்க கிராமப்புறங்கள் 25 விழுக்காடு இருக்கு சார். 25 விழுக்காடு கிராமப்புறங்கள் இருக்கு. 75 விழுக்காடு திருச்சி மாநகரை ஒட்டிய பகுதிகள் தான். அந்த மாநகராட்சிக்கு உள்ளடக்கிய பகுதிகள் தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பகுதி. இவருக்கு ஒரு தவறான இன்ஃபர்மேஷனை யாரோ கொடுத்திருக்காங்க. நான் அதனாலதான் சொல்றேன், கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாம விஜய் துவக்கத்திலிருந்தே நகர்ந்து கொண்டே போறாருன்னு. கோயமுத்தூரை வந்து கமலஹாசன் தேர்வு செய்ததற்கும் விருதாச்சலத்தை விஜயகாந்த் தேர்வு செய்ததற்குமான பின்னணியை கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏற்கனவே கேப்டன் மன்றங்கள் இருந்த காலத்தில் இருந்து வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. அதுவும் விருதாச்சலம் மாதிரியான ரிஷிவந்தியம் மாதிரியான பகுதிகளில், உளுந்தூர்பேட்டை மாதிரியான பகுதிகளில் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு. அந்த பகுதிகளை அவர் கடந்து தென் மாவட்டத்துக்குள்ள நுழையிறாருனாலே சாலைகளின் இருமுறைகளும் நின்று மக்கள் வரவேற்கிற காட்சியெல்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கு. அதன் அடிப்படையில் அவர் அந்த தொகுதியை தேர்வு செய்யறாரு. அந்த தொகுதியை அவரை ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப கோயமுத்தூரை போய் கமலஹாசன் தேர்வு செய்ததற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அன்னைக்கு இருந்த அந்த கட்டமைப்பு இன்னும் குறிப்பாக ஒரு பெரிய மாநகருக்குள்ள கமலஹாசனுக்கு ஒரு பெரிய ரீச் இருக்கும்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்ணாரு. நீங்க அப்ப சிட்டியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா சிட்டியில மையமாக இருக்கிற பகுதிகளுக்குள்ள நீங்க வரணும். அண்ணா நகர் மாதிரியான பகுதிகளுக்குள்ள நீங்க வந்திருந்தா ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற ஃபேக்டர் கரெக்டா இருந்திருக்குமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கலாம். இப்ப டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாம பெரம்பூர்ல போய் நீங்க நிக்கிறீங்க. பெரம்பூர் வந்து என்னதான் சிட்டியாகவே இருந்தாலுமே கூட வட சென்னையை பொறுத்தவரை அந்த கிரீமி லேயர் சமூகங்களுக்குள்ள அந்த வட சென்னை பகுதி எப்பவுமே விளிம்பு நிலை மக்களினுடைய பகுதி தான். நம்ம ஏற்கனவே ஜீவாட்டுடையில ஒரு முறை ஃபுட்பால் குறித்து பேசும்போது கூட அந்த மக்களினுடைய வாழ்நிலை குறித்து பேசியிருந்தோம். அப்ப நீங்க வட சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களினுடைய முகமாகத்தான் அந்த வட சென்னை பகுதி இப்போது வரைக்கும் காட்சி அளிக்கிறதே தவிர, அப்ப பெரம்பூரை எந்த அடிப்படையில போய் நீங்க தேர்வு செய்தீங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அப்ப திருச்சி கிழக்குல என்ன சார் அப்படின்னா, அவர் ஜோசப் விஜய்னு தன்னுடைய பெயர் இருக்கிற காரணத்தாலேயே அங்க இருக்கிற கிறிஸ்தவ சமூகங்களுடைய வாக்குகள் கிடைச்சிடும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. அப்ப பாஜகவுக்கு உங்களுக்கு என்ன சார் பெரிய வேறுபாடு? நீங்க எங்கிருந்து மாறுபடுறீங்க? நீங்க
கொளத்தூர் தொகுதியில எதை தேர்வு செய்து முதலமைச்சர் போறாரு, சேப்பாக்கம் தொகுதியில எதை தேர்வு செய்து முதலமைச்சர் போறாரு. அப்போ எல்லோருக்குமான தலைவர்களாக இருப்பவர்கள் எப்படி ஒரு அடையாளத்துக்குள்ள போய் சிக்கிக்க முடியும்? இத்தனை நாட்களாக விஜயாக அடையாளப்பட்டவர் சார். ஹெச் ராஜா ஜோசப் விஜய்னு இவரை சொன்னதற்கு பிறகு ஹெச் ராஜாவை நம்ம கண்டிக்கிறோம். நீ எப்படியா சொல்லலாம் அத? அவர் விஜயாகத்தானே இருக்காரு, நீ ஏன் திடீர்னு ஜோசப் விஜய்னு அவரை அடையாளப்படுத்துறேன்னு கேட்கிறோம். இன்னைக்கு விஜயே தன்னை ஜோசப் விஜய்ன்றாரு. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு திருச்செந்தூருக்கும் ஷீரடிக்கும் புறப்பட்டு போறாரு. அப்ப விஜயினுடைய முகம் என்னவாக இருக்கு, விஜயினுடைய தேர்வு என்னவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுதான் இந்த திருச்சி கிழக்குக்கு பின்னால் இருக்கிற அரசியல். விஜய் எக்குத்தப்பாக வந்து அந்த திருச்சி கிழக்கு தொகுதிக்குள் மாட்டிக்கொண்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். விஜய் மிகப்பெரிய பின்னடைவை திருச்சி கிழக்கு தொகுதியில சந்திக்க போறார். பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையும் நீங்க சொன்ன விளிம்புநிலை மக்கள் பகுதியா இருந்தாலும் சென்னையிலேயே அதிக சர்ச் இருக்கிற பகுதி பெரம்பூர். விஜய்க்கு ரசிகர் மன்றங்களின் எண்ணிக்கை அதையெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க அந்த இடத்த நின்னாங்கன்னு சொன்னாங்க. இந்த 2 ஃபேக்டரும் விஜய்க்கு சாதகமா இருக்காதா சார்? பெரம்பூர் தொகுதி திமுகவினுடைய கோட்டை சார். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2006ல மதிமுகல நாங்கெல்லாம் பணியாற்றிய நேரத்துல அந்த தொகுதியா அந்த அம்மையார் மதிமுகவுக்கு ஒதுக்குனாங்க. இன்னைக்கு மாநகராட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிற அந்த வேளச்சேரி மணிமாறா அங்க கேண்டிடேட். ஒரு 3-4 நாட்கள் அங்க தேர்தல் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு. பெரும் பகுதியான வாக்காளர்கள் பெரம்பூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களோடு தொடர்புடையவர்களாகவே இருக்காங்க. வீட்டுல இருக்கிற ஒருத்தர் ஏஐடியூசில இருப்பாரு, இல்ல சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க யாராவது சிஐடியூசில இருப்பாங்க. அப்போ பொது உடைமை இயக்கத்தினுடைய அந்த தொழிற்சங்கங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. அப்ப எங்க எதிர்த்து நின்ன சவுந்தரராஜனே நல்லா ஓட்டு வாங்கினாரே, சவுந்தரராஜன் சிபிஎம் சவுந்தரராஜன் நல்லா ஓட்டு வாங்கினார் 2006 அவர் சவுந்தரராஜன் வாங்கின ஓட்டு. இப்படி பொது உடைமை இயக்கத்துக்கு தொழிற்சங்க ரீதியாக ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி அந்த தொகுதி. அப்ப பொது உடைமை இயக்கம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? திமுக கூட்டணியில இருக்காங்க. நீங்க கடந்த முறை ஆர்டி சேகர், இப்ப போட்டியிடுகிற ஆர்டி சேகர் கடந்த முறை சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படுகிற போது அவர் பெற்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கை வந்து 45,000க்கு கூடுதலான வாக்குகளை அவர் பெற்றார். அவருடைய வாக்கு சதவீத வித்தியாசமே சொல்றேன். எதிர்த்து போட்டியிட்டவரோட 45,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். நீங்க அதிமுக ஒரே ஒரு முறை தான் அங்க வெற்றி பெற்றது. ரொம்ப சொற்பமான வாக்குல மறைந்த அண்ணன் வெற்றிவேலு 400 சொச்சம் வாக்குல தான் வெற்றி பெற்றார். அது மட்டும்தான் அதிமுக பெற்ற வெற்றி பெரம்பூர் பகுதிக்குள்ள. அப்ப பெரம்பூர்ல திமுகவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. நீங்க பெரம்பூர் தொகுதி மக்கள் யார விரும்புவாங்க? நீங்க இயல்பாக ஆர்டி சேகரை போய் பார்க்க முடியும், விஜயை போய் பார்க்க முடியுமா? பெரம்பூர்ல இருந்து பனையூருக்கு கிளம்பி போகணும், பனையூருக்கு போனா விஜயை பாத்திர முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப விஜய் என்னவாக பெரம்பூர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காங்கன்ற பெரம்பூர் மக்கள் பார்ப்பாங்களா? இல்ல வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் அதிகமாக இருக்கு, அதன் பொருட்டு விஜயை தங்களுடைய விஜய முதல்ல தங்களுடைய ஆட்கள்னு அவங்க நினைக்கணும்ல. அதுக்கு விஜய் என்ன செஞ்சிருக்காருங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒண்ணு வேணாம் சார், மணிப்பூர் சம்பவம், எத்தனை தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. தமிழ்நாட்டுக்குள் அதை எவ்வளவு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள், குறிப்பாக பெரியாரிய இயக்கங்கள் அதை பேசினாங்க, கருத்துருவாக்க செஞ்சாங்க. விஜயினுடைய குரல் எங்காவது ஒரு நாள்ல வெளிப்பட்டுதா? தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு கலவர சூழலை உருவாக்குவதற்காக சிலர் முயற்சித்தாங்களா இல்லையா? சில தேவாலயங்களுக்குள்ள புகுந்து கலாட்டாய பண்ற காட்சிகளை பார்த்தாங்களா இல்லையா? அப்ப எங்காவது விஜயினுடைய குரல் வெளிப்பட்டுதா? நீங்க ஒரே ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி அந்த கிறிஸ்துமஸ் விழாவுல நானும் கிறிஸ்டியன் தான் பேசிட்டாலே கிறிஸ்தவ மிஷினரிகள் உங்களை ஆதரிச்சிருவாங்க அப்படிங்கிறதா பொருளா? லயோலா கல்லூரியில நீங்க படிச்சு டிஸ்கண்டினியூ ஆனதுனாலேயே உங்களுக்கு கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய ஆதரவு கிடைச்சிட்டதா நீங்க பொருள் கொள்ளணும். அப்ப தயாநிதி மாறன் நீங்க எந்த கணக்குல இருக்கிறீங்க? அப்போ இது என்னன்னா ஒரு அடையாள சிக்கலை உருவாக்குகிற வேலைய விஜய் செஞ்சுட்டாரு. அந்த சிக்கலுக்குள்ள அவரும் போய் மாட்டிக்கிட்டாருன்னு தான் பாக்குறேன். பெரம்பூர் தொகுதியில அந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய ஃபேக்டரோ அல்லது விஜய் ரசிகர் மன்றங்களுடைய ஃபேக்டரோ அதெல்லாம் எந்த இடத்திலும் எடுபடாது. திமுகவுக்கு பொது உடைமை இயக்கத்தினுடைய அந்த வாக்குகள், திமுகவுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்குகள் எல்லாம் திமுகவினுடைய வேட்பாளருக்கு வெற்றியை தேடித்தரும். விஜய்க்கு அது வெற்றியை தேடி தராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்க, அங்க போய் கோலம் போட்டாரு விஜய். விசில் கோலத்தெல்லாம் போட்ட மாதிரி ஒரு நாள் நின்று சந்திச்சாரு. அதுவும் அவர் வீட்டுக்கு போய் போட்டாரா இல்ல அவருடைய பணிமனையில பெண்களை பார்க்க வந்து போட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா எங்க போனாலும் கூட்டம் வருனாங்க, அந்த மாதிரி சமயத்துல மட்டும் கூட்டம் வர மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. கோலம்லாம் போட்டாரு. இப்ப இதுல இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இது கொடுத்தாங்கல்ல, இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா, அதுல 98ல இருந்து 120 விஜய்க்குன்னு. அது எப்படி அவருக்கு அவ்வளவு வரும்னு கேட்டு அடுத்த ஒரு டிபேட்ல இல்ல 92 வராது, ஒரு 70 வரும்னு நினைக்கிறேன்னு அவரே பல்ட்டி அடிச்சதா ஒரு செய்தி காலையில இருந்து அந்த பிரதீப் குப்தா அந்த அவர் வந்து மாத்தி பேசினதாலாம் ஒரு செய்தி வருது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாஜக கடந்த மக்களவை தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல பெறும்னு சொன்னவரும் இவர் தான். இந்த நிறுவனம் தான் அவ்வளவு சீட்டு சொல்லுச்சு அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க.
அப்ப பொதுவாக ஒரு பாரதிய ஜனதாவுக்கு சார்பான ஒரு கான்செப்டை எப்பயும் செய்யக்கூடிய நிறுவனமா அது இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? மிகைப்படுத்தியாவது பாஜகவை ஹைப் பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கள்ள குழந்தையாகவே விஜய் இருக்காருன்றதுதான் தொடக்கத்திலிருந்து விஜய் மீது எல்லோரும் வைக்கிற குற்றச்சாட்டு. அதுல பல உதாரணங்களை விஜயே பட்டவர்த்தனமாக காட்டிட்டார். நீங்க சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்பவர்களை தான் நாம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டிலிருந்து, குறிப்பா தென் மாநிலங்களில் இருந்து. சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றது யாருடைய குரல்? அது பாஜகவினுடைய குரல். ஏன்னா தங்களுக்கு சாதகமாக அது இருக்கும் என்று பாஜக தரப்பு கருதும். அதைத்தான் வெளிப்படுத்தினாரு விஜய். அப்ப சிபிஐ விசாரணைக்கு போனாங்க. ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐஆர், ஒன்றிய அரசுக்கு நேரடி தொடர்பு இல்ல சார், அது ஒரு அட்டானமஸ் பாடி சார்னு சொன்னாலும் தேர்தல் ஆணையம் யாருக்காக இயங்குது, எப்படி இயங்குதுன்றதை இந்த நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்து வச்சிருக்காங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக போராடுகிற மனநிலைக்கு வருகிற போது எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்களை எதிர்த்து போராடணுமா, எஸ்ஐஆரில் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு துடிக்கிற திமுகவை எதிர்த்து போராடணும்? இவங்க திமுகவை எதிர்த்து போராடினாங்க எஸ்ஐஆர் போராட்டத்துல. இப்படி ஒரு பக்கம். இன்னொன்று, தணிக்கைத்துறை யாரு கையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே உதயநிதி தான் இதை பண்ணிட்டாருங்கிற குற்றச்சாட்டை திமுகவை நோக்கி வைக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் பாஜகவை விட மோசமான மனநிலைக்கு விஜய் வந்தாருங்கிறத கடந்த காலத்தினுடைய விஜய் ட்ராக் ரெக்கார்டில இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப பாஜக ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு பின்னால் இருந்து எல்லா வகையான உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம ஏற்கத்தான் வேணும். அப்ப பாஜக தரப்பினுடைய அந்த கருத்து கணிப்பாக நீங்க சொல்லி இருக்கிற நபர்களினுடைய கருத்து கணிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டா, இதே நபர் தான் 2009 அதிமுக பாஜக கூட்டணி 2019 அதிமுக பாஜக கூட்டணி 35 இடங்களை பெறும்னு சொன்னாங்க. ஒரு இடத்தை கூட பெறல. ஒரே ஒரு இடம் ஓபிஎஸ் மகன் மட்டும் வெற்றி பெற்றது. ஆமா, அதுக்குண்டான கணக்குகள் எல்லாம் வேற. ஈவிகேஸ போய் சம்மந்தம் இல்லாம கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தேனியில நிக்க வச்சது, அவர் ஹாரூன் அங்க நிக்காம போனது, அது நிறைய கான்செப்ட் இதாயிருச்சு. அந்த கணக்குகளுக்குள்ள போக தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இந்த 35 இடங்களை பெறும்னு சொன்ன கட்சி இருக்குல்ல, அது ஒரு 30 இடங்களை பெற்றுட்டா பரவாயில்ல, 25 இடங்களை பெற்றா பரவாயில்லங்க, 15ஆவது கிடைச்சிருச்சுன்னா இந்த கருத்து கணிப்பு ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபேக்டரா இருந்திருக்குங்க, உண்மையிலேயே அது களத்துல ஆய்வு பண்ணிருக்குங்கன்னு சொல்லலாம். 35 கிடைக்கும்னு சொன்னவர்களுக்கு 1 தான் கிடைச்சது. அப்போ இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வெளிப்படுறாங்க அப்படிங்கிறத கடந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாகவே பார்த்து வரணும். இதை விட ரொம்ப முக்கியம், இதே கருத்து கணிப்பை 2021 நடத்திய நிறுவனம் தொங்கு சட்டசபை அமைஞ்சிரும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு அதிமுகவினுடைய அரசு அமையும்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சூழல் அமைஞ்சுதா? அப்படி ஒரு சூழல் உருவாச்சா? இல்ல. இதை விட இன்னும் கூடுதலா 2024 உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை உட்பட 16 பேர் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க? இவர்கள் கணித்தவர்கள்ல யாரு வெற்றி பெற்றாங்க? ஒருவர் கூட வெற்றி பெறல. 1 லட்சம் வாக்குகள் இல்ல, 20,000 வாக்குகள் கூட பின்தங்கல. கூடுதலான வாக்குகள் பின்தாங்கன்னா 20,000 ஓட்டுல யாராவது தோத்தாங்களா அவங்க சொன்ன 16 பேர்ல? இல்ல, எல்லாரும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவுனாங்க. அப்போ இது எல்லாம் பொய்த்து போன கருத்து கணிப்புகளை வெளியிடுகிற நிறுவனமே இதை உணர்ந்துதான் இருக்கு. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ ஒரு பெரிய அலை வீசுவதை போல ஒரு சூழல் உருவாக்குறது இருக்குல்ல. இந்த முறை அதிமுக கூட்டணி, அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு இண்டிவிஜுவலா பெரிய அலை இல்ல. அப்ப வேற யாரு? பிராக்சியா இருக்கிற விஜய் தான். விஜய்க்கு ஒரு பெரிய அலை வீசுவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த தோற்றமும் மாய தோற்றம் தான் என்பதை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையினால் உணர்த்தும். கண்டிப்பா இந்த கருத்து கணிப்புகள், ஓட்டு கணிப்புகள் இல்லாத விஷயத்தை கூட மீண்டும் மீண்டும் சொல்லி அந்த கோயப்பல் பத்திர பிரச்சாரம் மாதிரி இருக்குன்னு ஏன் கிட்டத்தட்ட மோடிக்கு உருவாக்கின பிம்பமே இவங்க கோயப்பல்சை பிரச்சாரம் தானே. குஜராத் அவர் சிங்கப்பூரா மாற்றி விட்டார் என்று அவங்க சொன்ன போய் இன்னும் அப்படியே ஈரம் மாறாம இருக்க. அன்னைக்கு அந்த சமூக வலைதளங்கள்ல பெரிய லெவல்ல இவ்வளவு வளர்ச்சி எல்லார் கையிலும் இல்லை, ஆனா பிஜேபி கையில வந்துருச்சு அது. அப்ப அவங்க நல்லா, நான் ஒரு சிங்கப்பூரா ஏதோ ஒரு நாட்டினுடைய பஸ் ஸ்டாண்டை காமிச்சு இதுதான் குஜராத் அகமதாபாத் பேருந்து காமிச்சாங்க. அப்ப நம்ம என்ன உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தஞ்சாவூர்ல இருக்கிற எல்லாரும் குஜராத் பஸ் ஸ்டாண்டு போய் எல்லாரும் பார்த்துட்டா இருக்க போறாங்க. தமிழர்களுக்கும் குஜராத்துக்கும் அவ்வளவு பெரிய தொடர்பு இல்லை. மும்பைன்னு சொன்னாவது நிறைய தமிழர்கள் மும்பை போவாங்க. தமிழர்களுக்கும் மும்பைக்கும் தொடர்பு உண்டு, தமிழர்களுக்கும் பெங்களூருக்கும் தொடர்பு உண்டு. ஆனா குஜராத்துங்கிறப்ப ரொம்ப குறைவானவங்க தான். அப்ப இவங்க காமிச்ச உடனே இங்க எல்லாரும் ஐயோ பாலாரும் தேனாரும் ஓடுது போல குஜராத்துங்கிற மும்பத்து 2014 முதல் முறை வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலேயே நிறைய வாக்களிச்சாங்களே. வைகோ, பாமக,
பிஜேபி, தேமுதிக அந்த அலையன்ஸ்ல திமுக அதிமுக இல்லாத ஒரு அணி 2 எம்பிகளை பெற்றது. அப்போ ஒரு மோடி அலை இருந்தது, விஜயகாந்துக்கு ஓட்டு இருந்தது, திமுக அப்ப இன்னொன்னு திமுகவும் அதிமுகவும் பெரிய லெவல்ல கூட்டணி இல்லாம வேற நின்னது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காரணமா இருந்தாலும் அது பெரிய விஷயம் தான். ஏன்னா மோடிக்கு உருவாக்கப்பட்ட அந்த இப்ப இன்னைக்கு விஜய்க்கு முதல் முறை வாக்காளர் இருக்கிற அதே அலை தான் மோடிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ யாருமே மோடி அலை இல்ல, அவன் வெளியே வந்துட்டான் நான் மோடி ஆதரிக்கலன்னு. அது மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணிட்டு இவங்க பின்னாடிதான் மக்கள் இருக்காங்கன்னு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற அந்த பிரச்சார தன்மை வலிமை அவங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஆனா உடைக்கின்ற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அவரே ஏதோ பதறி இருக்காரு. ஒரு போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். பிரதீப் குப்தா இப்படி ஏதோ அழுகிற மாதிரி. கடந்த முறை ரிசல்ட் வந்தப்ப அவர் அழுதது. இந்த முறை 92 சீட்டா விஜய்க்கு இல்ல ஒரு 70 வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. கருத்து கணிப்புலாம் வெளியிட்டதுக்கு அப்புறம் எப்படி எந்த அடிப்படையில கேட்கறீன்னு கேட்டதுக்கு அப்புறம் 70ன்னு சொல்லியிருக்காரு. இப்படி உடனே பல்ட்டி அடிச்சிருக்காங்க. ஒருவேளை 70 கிடைக்குமான்னு நீங்க அழுத்தி கேட்டீங்கன்னா இல்ல ஒரு 50 கிடைச்சிரும்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது என்னன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை செய்து முடிக்கிற வேலை. நீங்க மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற வகையில எக்ஸிட் போல்ஸ் இருக்கணும் சார். நீங்க போலிங் அன்னைக்கு பூத்துல போய் நான் ஒரு 23 பூத்துக்கு விசிட் போனேன். எந்த இடத்துலயும் விஜய்க்கான ஆதரவு இருப்பதாக ஒரு இடத்தில் கூட பார்வை தென்படவே இல்லை. ஒரு வாக்காளர் இடத்துல கூட அது வெளிப்படவே இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் போய் வாக்களிச்சாங்க. அவங்களுடைய அந்த உற்சாகம் தெரியுது, விஜய்க்கு போய் ஓட்டு போட்டுன்ற உற்சாகம். ஆனா பெரும்பான்மையான வாக்காளர்களுடைய மனநிலையில விஜய் ஆதரவு என்பது கிஞ்சித்தும் இல்லை. இது களத்துல பாக்குறப்பயே புரிகிற போது நீங்க எக்ஸிட் போலுக்கு பிறகு ஒரு எக்ஸிட் போல் நடத்தி அதை வெளியிடுறீங்க அப்படின்னா அது எவ்வளவு உண்மைத்தன்மையோடு இருக்கணும். வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இப்ப பதிவான வாக்குகள் எல்லாம் பேலட்ல இருக்கு. அதை நீங்க பொய்யா சித்தரிக்கிறீங்க. ஏற்கனவே பதிவு செய்ததை பொய்யா சித்தரிக்கிறீங்கன்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? ஏற்கனவே தான் வாக்கு பதிவாயிருச்சு. பதிவான வாக்கை இல்லைன்னு சொல்ற வேலையை இவர்கள் செய்கிறார். கண்டிப்பா அந்த உள்ளத்தை அளித்தா கவுண்டமணி கார்த்திக் ஜோக் மாதிரிதான். டெம்போலாம் வச்சு கடத்தி இருக்கோப்பா, ஒரு அமௌண்ட் தாப்பா கடத்தி. நீ பாட்டுக்க ரொம்ப 25,000 2,500 டெம்போ வாடகை கொடுக்குற அளவுக்காவது பணம் தாக்குற மாதிரி 90 இல்லைன்னா 70 சரி ஒரு 33 போடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரியான நிலையில இருக்கிறாங்க. பார்ப்போம். எல்லாம் 2-3 நாள் தான் எல்லாம் ரிசல்ட் வந்துடும். நம்ம சந்திப்போம். தொடர்ச்சியா நம்ம விவாதிக்க உரையாட தான் போறோம். என்னென்ன வருதுங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். நன்றி.